கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எங்களுடனே தங்கியிரும். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே 8 மைல் தூரம் உள்ள எம்மாவு ஊருக்கு எருசலேமிலிருந்து நடந்து சென்ற 2 சீடர்கள் தங்களுடனே நடந்து வரும் இயேசு கிறிஸ்துவிடம், அபைட் வித் அஸ், எங்களுடனே தங்கியிரும் என்று கேட்டுக்கொண்டதும் ஆண்டவர் அதனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வீட்டிற்குள் சென்றார். அவர்களோடு கூட தங்கியிருந்தார். அவர் எப்பொழுதும் நம்முடன் இருந்தாலும் அவரை தங்கும்படி அவரை நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். அவர் நம்மில் தங்கும்படி யாரிடமும் கட்டாயப்படுத்த மாட்டார். இருதய கதவை நாம் திறக்கையில் அவர் நமக்குள், நமது இல்லத்திற்குள் வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதனை நாம் பார்க்கிறோம். வந்து அவர்கள் உணவருந்தும் வேளையில், அப்பத்தை பிற்கின்ற வேளையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. ஆன்மீக உள்ளுணர்வு கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு தமது மகிமையை அந்த இடத்துல அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்வு 5000 பேர் உணவருந்திய அற்புத நிகழ்வோ அல்லது திருவிருந்து நிகழ்வோ அல்ல. சாதாரணமாக நாம் உணவருந்துகையில், நமது உட்காரும் வேளையில், உறவாடும் வேளையில், பயணப்படும் வேளையில், நமது அன்பினை பகிர்ந்து கொள்ளும் வேளையில் என ஒரு சாதாரண நிலையில் கூட ஆண்டவர் இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்ததைப் போல. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த உயிருள்ள ஆண்டவரை நம்மோடு கூட தங்கும்படி அழைப்போம். அவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளின் வேத பகுதியிலும் பார்த்ததை போல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறதைப் போல, ஏதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இருதய கதவை ஆண்டவர் இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நாம் கதவை திறந்து அவரை அழைத்தால் நிச்சயமாகவே அவர் மனமகிழ்ந்து முழு உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் வந்து நமது உள்ளத்திலே, நமது இல்லத்திலே அவர் வாசம் செய்து நம்மோடு கூட அவர் உறவாடி தமது மகிமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை அவர் நடப்பிப்பார். தேவன் தாமே அது போன்ற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆஸ்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிருள்ள ஆண்டவர், எங்களோடு கூட உறவாடுகிறவர், எங்களோடு கூட தங்கி எங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்து உமது மகிமையை வெளிப்படுத்த நீர் ஆயத்தமாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உமது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தின் கதவை திறந்து உம்மை அழைக்க எங்களுக்கு கிருபை தாரும். வாரும், எங்களோடு கூட தங்கியிரும். உமது மகிமையை காண இந்த நாளை எங்களுக்கு ஆஸ்வதித்து கொடுக்கும்படி மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.